கரூரில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னையில் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய சோதனை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 5வது நாளாக ஆஜராக வேண்டிய செந்தில் பாலாஜி தற்போது வரை ஆஜராகவில்லை. காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தை பொறுத்தவரையில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு என இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக இந்த கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இவர்களை கைது செய்வதற்காக போலீசார் அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் நீதிமன்றத்தை நாடி செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரும் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். அந்த முன்ஜாமீன் அடிப்படையில அவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி காலை மாலை என இரு வேளைகளிலும் அவர்கள் கையொப்பமிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கடந்த 4 நாட்களாக ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார். அந்த இரண்டு காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் அவர் ஆஜராகி கையொப்பம் இடக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து 2 மணி நேரங்கள், காலையில் 2 மணி நேரம், மாலை 2 மணி நேரம் என தொடர்ந்து அவரிடம் விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இன்று அவர் 5வது நாளாக ஆஜராக வேண்டும். ஆனால் இந்த நிலையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த டாஸ்மாக் நிதி நிறுவனங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் உள்ள 41 இடங்களில் காலை 7 மணி முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் நிதி நிறுவன முறைகேடு நடந்திருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் குறிப்பாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள் தான் நடத்தப்பட்டு வரக்கூடிய தகவல்களும் தொடர்ந்து வெளியாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலை தான் தற்போது இந்த குதிரை பேரு விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தற்போது வரை ஆஜராகவில்லை. சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தான் செந்தில் பாலாஜி தங்கியிருக்கிறார். அவரிடம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை பேரு வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தற்போது அவர் 2வது நாளாக ஆஜராகி இருக்கிறார். அவரிடமும் போலீசார் தற்போது விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் குதிரை பேரத்தில் 5வது நாளாக ஆஜராவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் தற்போது அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதால் அவர் ஆஜராவில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரையும் தமிழகம் 41 இடங்கள் சோதனை நடத்தப்படுது. இந்த சோதனைகள் குறித்த எல்லாம் முழுமையான விவரம் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணை தொடர்பான விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.